பவளக் கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும். கன்னி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் பெண்மையில் என்றே பேராகும். இந்த பாடலை இன்று கேட்டாலும் நாம் ரசிக்கலாம். ஏன் இன்னும் 50 அல்லது 100 ஆண்டுகளுக்கு மேல் மக்கள் நிச்சயமாக ரசிக்கத்தான் போகிறார்கள். படம் புரட்சித் தலைவர் அவர்கள் நடித்த பணம் படைத்தவன். இது 1965ஆம் ஆண்டில் வெளிவந்தது. எல்லா பாடல்களையும் வாலி ஐயா அவர்கள் எழுதினார். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். இந்த பாடலை ரசிக்க காரணம் என்ன? வாலி ஐயாவின் வரிகளா, இல்லை விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையா, அல்லது டிஎம்எஸ் ஐயாவின் குரல் வளமா, அல்லது எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவின் ஹமிங் அந்த குரலா? எதை சொல்வது? இதற்கு மேலாக எம்ஜிஆர் கேஆர் விஜயாவின் நடிப்பா? இப்படி பேசிக்கொண்டே போகலாம். இதோ இந்த பாடலை கேளுங்கள். பவளக் கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும். கன்னி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் பெண்மையில் என்றே பேராகும். பவளக் கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும். கன்னி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் பெண்மையில் என்றே பேராகும். பூமகள் மெல்ல வாய்மொழி சொல்ல சொல்லிய வார்த்தை பண்ணாகும். பூமகள் மெல்ல வாய்மொழி சொல்ல சொல்லிய வார்த்தை பண்ணாகும். காலடி தாமரை நாலடி நடந்தால் காதலன் உள்ளம் புண்ணாகும். இந்த காதலன் உள்ளம் புண்ணாகும். பவளக் கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும். கன்னி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் பெண்மையில் என்றே பேராகும். ஆடைகள் அழகை மூடிய போதும் ஆசைகள் நெஞ்சில் ஆறாகும். ஆடைகள் அழகை மூடிய போதும் ஆசைகள் நெஞ்சில் ஆறாகும். மாந்தல் என் மேனி மார்பினில் சாய்ந்தால் வாழ்ந்திடும் காலம் நூறாகும். இங்கு வாழ்ந்திடும் காலம் நூறாகும். பவளக் கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும். கன்னி ஓவியம் உயிர் கொண்டு வந்த